ஸ்ரீமதே ராமானுஜாய. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க. திருமண அமைப்பு இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ திருமணத்துக்கு முன்னாடி இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறையா நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 10 பொருத்தத்தில் 4 பொருத்தம் நல்லா இருக்குது, 10 பொருத்தத்தில் 5 பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை நடத்திடுறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும் 1 வருடம் சேர்த்து இருக்காங்க, இல்லைனா 1.5 வருஷம் நல்லா இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் கசப்பு, குழப்பங்கள், ஏமாற்றங்கள், விரக்தி இது மாதிரியான விஷயங்கள் நிறைய அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுது? அப்போ திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு அந்த நேரத்திலேயே இதெல்லாம் ஏன் அவங்களால சொல்ல முடியலை? இப்போ இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த திருமண பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் தான் நிறைய நண்பர்கள் பார்த்துட்ருக்காங்க. அதாவது இந்த 10 பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடையிலே உண்டான சில விதிகளை கொண்ட சில பொருத்தம், அவ்வளோதான். தவிர இது ஜாதக ரீதியான பொருத்தம் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல அதை நண்பர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ பெரும்பாலான நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியான பொருத்தங்கள் பார்க்காம ஏதோ இந்த 4 பொருத்தம் சேர்ந்துருக்கு, 5 பொருத்தம் சேர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில் திருமணத்தை முடிச்சிடுறாங்க. சரி, அப்போ ஜாதக ரீதியான பொருத்தம் அப்படின்னா என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா நம்ம? இப்போ முதல்ல ஒரு கணவரினுடைய, அதாவது ஒரு ஆணினுடைய ஒரு ஜாதகத்தை நம்ம முழுமையாக ஆராயணும். அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராயணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லக்ன பாவம் அதனுடைய கொடுப்பனை எவ்வாறு இருக்குது, 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கலஸ்திர ஸ்தானம் அது எவ்வாறு இருக்குது, 2 பேருக்கும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் திருமணம் நடக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் வரலை, எல்லா பிரச்சனையும் திருமணத்துக்கு அடுத்து தானே சார் வருது, அப்போ பிரச்சனை உள்ள ஜாதகம் அப்படின்னா திருமணமே நடந்திருக்கக்கூடாதே அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பில் உண்டான தசாபுத்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி அவருடைய விதி குடுப்பனை சரியில்லை அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இதுதான் சார் விஷயம். அதாவது விதி குடுப்பனை அப்படிங்கிறது நிலையான விஷயங்கள், அது மாறவே மாறாது. தசாபுத்தி அப்படிங்கிறது தற்காலிகமான விஷயங்கள். அந்த சூழலுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம். அப்போ ஒருவருக்கு இப்போ இந்த விதி குடுப்பனை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நிலையானதுன்னு சொல்கிறீங்களே, அது மாறாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு சம்பள வேலையை குறிக்குது. அப்போ 6ஆம் பாவம் ஒருவருக்கு வீக்காக போயிடுச்சு அல்லது சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன தான் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வேலையில் போய் உட்கார்ந்தாலும் அந்த வேலை அப்படிங்கிறது அவருக்கு நிலைக்காது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும், திருமணத்துக்கும் அதே விதி தான் பொருந்தும். சரி, இப்போ நேராக விஷயத்துக்கு போவோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலஸ்திர ஸ்தானத்தை குறிக்குது. அப்போ இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கெட்டு போனாலோ அல்லது கொஞ்சம் வீக்காக இருந்தாலோ திருமணத்துக்கு பிறகு, இந்த நல்ல தசாபுத்திகள் முடிஞ்ச பிறகு, திருமணத்துக்கு பிறகு இந்த 7ஆம் பாவத்துக்கு சாதகமான வரக்கூடிய தசாபுத்திகளின் அமைப்பில் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அது எப்படி சார் நம்ம பார்க்குறது அப்படின்னா, முதல்ல 7ஆம் பாவம் அல்லது 7வது வீடு, அதாவது கலஸ்திர ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒருவருக்கு எப்படி இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ சரியில்லாத அமைப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியில்லாத அமைப்பு அப்படிங்கிறது 7ஆம் பாவம் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டையோ அல்லது 8ஆம் வீட்டையோ அல்லது 12ஆம் வீட்டையோ தொடர்பு கொள்ளுது, அல்லது இந்த 6, 8, 12ஆம் வீட்டை முழுமையாக தொடர்பு கொள்ளுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த திருமண கொடுப்பனை அப்படிங்கிறது அவ்வளவு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 7ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் 6, 8, 12 இந்த மாதிரியான பாவ தொடர்புகளில் இருக்குது. இப்போ அந்த 6 மற்றும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 6, 8 இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன் சார் அப்படின்னா அந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது இந்த 7ஆம் பாவத்தை முழுமையாக வந்து தடுத்துரும். அதாவது 7ஆம் பாவ விஷயத்தை முழுமையாக தடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நமக்கு வந்து குறிக்குது. அப்போ இந்த 7ஆம் பாவ ரீதியாக 6 8ஆம் பாவம் இயக்கம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு அவருக்கு குழப்பமோ அல்லது ஒரு விரக்தியோ அல்லது ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலை தான் அவருக்கு வந்து ஏற்படும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா அந்த 6 8 இயக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருந்து அது 6 8ஆம் பாவத்தை இயக்குது அப்படின்னா முதல் அந்த கிரகத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும், அதன் அடிப்படையில் தான் தனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரினுடைய சில குணாதிசயங்கள் வந்து அமையும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் ராகு, அது வந்து 6 8ஆம் பாவத்தை இயக்குது அப்படின்னா இப்போ ராகுவினுடைய தன்மை என்ன சார்? ராகு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெளிப்படையான ஒரு அமைப்பு, பேராசை பிடிச்ச கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வரக்கூடிய பெண் பார்த்திங்கன்னா ஒரு விடாப்படியான குணாதிசயம் உள்ள ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அதாவது லைஃப் பார்ட்னர் நான் சொல்கிறேன், ஒரு ஆணுக்கு ஒரு பெண். அதே மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராசை பிடிச்ச ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருந்து அது 6 8 10 இது மாதிரியான கிரகங்களினுடைய ஒரு இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது டாமினன்ட் கேரக்டராக இருப்பாங்க. நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி டாமினன்ட் கேரக்டர் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருந்து அது 6 8 இந்த மாதிரியான பாவங்களை இயக்குச்சு அப்படின்னா வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது ரொம்ப அதிக கோபம் வரக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்கள வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். எதுக்கு எடுத்தாலும் வந்து சண்டை போடுவாங்க, சத்தம் போடுவாங்க, ஷார்ட் டெம்பர் பர்சனாக இருப்பாங்க, அது மாதிரி அமைஞ்சிடும். அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில குணாதிசயங்களுக்கு அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து அமையும். இப்போ 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருந்து அது 6 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக வந்து சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த சதி வேலை பண்ணுறது அப்படின்னு நம்ம சூழ்ச்சி பண்ணுறது, சதி வேலை பண்ணுறது, குழப்பி விடுறது, சிக்கலில் வந்து மாட்டி விடுறது, கேஸ் போடுறது, இது மாதிரியான விஷயங்களை தூண்டக்கூடிய ஒரு நபராக அவங்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் குருவாக இருந்து அது 6 8 பாவங்களை இயக்குச்சு அப்படின்னா இப்போ வரக்கூடிய மனைவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பருமனாக இருப்பாங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை சில நேரத்தில் இல்லாத ஒரு மனைவியாக கூட வந்து அமைவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயத்தில் பிரச்சனை கூட இருக்கலாம் அவங்களுக்கு. இதனால் பார்த்திங்கன்னா நிம்மதியற்ற ஒரு நிலை, குடும்பத்தில் பிரச்சனை, இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும். அதே மாதிரி 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு வந்து சனியாக இருந்து அது 6 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பிஹேவியர் வந்து வெளிக்காட்டுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு வந்து செய்ய மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பாக வந்து உங்களுக்கு வந்து அமையும். அதே மாதிரி 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருந்து அது 6 8 12 இது மாதிரியான பாவங்களினுடைய ஒரு செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வரக்கூடிய மனைவி இல்லைனா லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அழகு இல்லாத இல்லைனா அழகு குறைவான ஒரு மனைவியாக இல்லைனா ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு வந்து அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது நிறையா செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஆண் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அப்போ வரக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்க அந்த பெண்கள் சம்மந்தமான சில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் வந்து அவங்களுக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் புதனாக இருந்துச்சு அப்படின்னா அது 6 8 12ஆம் பாவத்தினுடைய ஒரு இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய மனைவிக்கு பார்த்திங்கன்னா இல்லைனா லைஃப் பார்ட்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து நிறையா வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேச்சு வந்து பேசக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பாங்க. அடிக்கடி மறதி வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவுகள் வந்து நிறையா இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விஷயம். அப்போ இது மாதிரி பாவங்களினுடைய இயக்கங்கள், கிரகங்களினுடைய தன்மை இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்ம வந்து கரெக்டாக கணிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர் வந்து தன்னுடைய ஃப்யூச்சரை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணுமோ அது மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணணுமோ எப்படி அவங்க அது மாதிரி வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறது இல்லை. அதனால் வெறும் வந்து திருமண பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு சரி ஒரு வருஷம் நல்லா இருக்குது அதுக்கடுத்து பிரச்சனை வருதுன்னா இதுதான் அந்த விஷயம் ஆக்சுவலாக. அப்போ ஒரு ஜாதகத்தை உங்களினுடைய சுய ஜாதகத்தை நீங்களே கணிச்சு இந்த அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே பார்த்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து பெண் வீட்டாராக இருக்கீங்க, அப்போ ஆண் ஜாதகத்தில் அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்.
பாஞ்சாதத்தில் அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்னதான் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்ப கால பொருத்தங்கள் அல்லது அந்த நட்சத்திர பொருத்தங்கள் நல்லா இருந்தாலும் இந்த விதி குழுப்பனை வந்து நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை அமையும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக விசாரிங்க, கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.